அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். பாஸ்கர், இன்ஸ்பெக்டர் மட்டுமா வந்தார்? அவர் கூட வந்திருக்க போலீஸ்காரங்களையெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்கலையா? ஆஹா, இவன் இம்சை பெரிய இம்சையாக இருக்குதே. டேய், சும்மா இருடா. சித்ரா, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. கண்டிப்பாக நம்ம பணம் நமக்கு கிடைச்சிரும், கவலைப்படாத. ஆமாங்க, எனக்கும் இன்ஸ்பெக்டர் பார்த்ததும் நம்பிக்கை வந்துருச்சு. இந்த பணத்துக்கு சொந்தக்காரங்க யார்? என்ன அது அப்படி கேட்குறீங்க? பணம் எங்கே? இங்கே தானே இருக்குது, நாங்கள் தானே இருக்கோம். அப்போது பணத்துக்கு சொந்தக்காரங்க நாங்கள் தான் இன்ஸ்பெக்டர். பணத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கன்னா இவங்கெல்லாம் யார்? ஏன் மண்டி போட்டிருக்காங்க? இன்ஸ்பெக்டர், நான் சொல்கிறேன், அவங்க யாருன்னு தெரியாது. இவங்க 3 பேரும் தான் திருட வந்தவங்க. என்னது திருட வந்தவங்கன்னு சொல்லி நம்ம 3 பேத்தையும் போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துட்டான். ஆமாம், இந்த 3 பேரும் யார்? அவங்க 3 பேரும் கடத்தல்காரங்க. இவனுங்க 2 பேரும் ரவுடிங்க. ஆஹா, போட்டு கொடுக்குறானையா கோவிந்தன். இன்ஸ்பெக்டர், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க நாங்கள் தான். இந்த பணம் எங்களோடது தான். ஓகே, அப்போது இவங்க 2 பேரையும் விட்டுட்டு மற்றவங்களை எல்லாத்தையுமே ஜீப்பில் ஏற்றுங்க. என்ன அது இவ்வளோ பேர் இருக்காங்க, ஜீப்பில் ஏற்ற சொல்கிறாரு? இடம் பத்துமா? ஜீப்பு பெருசாக தான் இருக்குது. நாங்கள் ஏன் போகணும்? இந்த பணத்துக்காகத்தான் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த பணத்தில் எங்களுக்கும் பங்கு வேணும். ஆஹா, பரதேசி முழுசாக அடிச்சுட்டு போகலான்னு நினச்சான். இப்போ போலீஸ் வந்ததும் அவனும் பங்கு கேட்குறான் ஐயா. பங்கு தானே வேணும்? ஆமாம் இன்ஸ்பெக்டர், கண்டிப்பாக பங்கு கொடுத்தே ஆகணும். போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாங்க, போய் வாங்கிக்கோ. யோ, என்னைய பார்த்துட்ருக்கீங்க? எல்லாத்தையும் ஜீப்பில் ஏற்றியா? ஆஹா, எவ்வளோ திட்டம் போட்டு கடைசியில் இவனுங்கள்கிட்ட மாட்டி இப்போ போலீஸ்லேயும் மாட்டிக்கிட்டோம் ஐயா. இனி மறுபடியும் எப்போ வெளியில் வர போகிறோன்னு தெரியலையே. ஆஹா, போட்டியில் 3 பேருமே தோத்தோம். அதுக்கப்புறம் கோவிந்தனும் தோத்தான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரங்களும் தோத்தாங்க. கடைசியில் போலீஸ் தானையா ஜெயிச்சிச்சு. அப்போது அந்த போலீஸ் தான் நம்பர் 1. நல்ல நேரத்தில் வந்து எங்களையும் எங்கள் பணத்தையும் காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், எங்கள் கட்டை அவுத்து விடுங்க சார். என்ன சார், கட்டை அவுத்து விட சொன்னால் சிரிக்கிறீங்க? சிரிக்காமல் பின்ன என்ன பண்ணுறது? கரன்சி அடிக்க வந்த என்னையே கட்டை அவுத்து விட சொல்கிறீங்களே. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.